அம்மா சமையலா மனைவி சமையலா? எம்ஜிஆரா சிவாஜியா? I'm probably the only chore who's been called chore after repaving 2.5 times. முன்னெல்லாம் இன்டர்வியூஸில் என்ன கேள்வி கேட்பாங்களோன்னு கெஸ்ட்ஸ் எல்லாம் பயப்படுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ தான் கரண்ட் டாப்பருக்கு மோடி கொடுத்த இன்டர்வியூ. சும்மா வேர்த்து விறுவிறுத்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டிருப்பாரு. India today on 2 separate occasions has declared that you are the most efficient chief minister. And yet despite that, people still call you to your face a mass murderer, and they accuse you of being prejudiced against Muslims. Do you have an image problem? ஆனால் அதே இப்போ பாட்காஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லி கேள்விகள் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. கௌதம் வாசுதேவ் மேனன், நீங்கள் அந்த பேச்சு வந்ததுனால நான் கேட்குறேன். மேனன் இஸ் தி ஃபேமிலி இது சார் பார்வதி நாயர்னா என்ன? நாயர் இஸ் மை கம்யூனிட்டி நேம். கம்யூனிட்டி. ஜாதி பேரை சொல்ல கூச்சம் வர்றது தான் சரி. அது வேற வாயி, இது நார வாயி. அப்போ நீயா நானான்ற ஷோல கட் அண்ட் ரைட்டா பேசுற கோபி அண்ணா ஏன் இவ்வளோ சாஃப்டான கேள்விகள் கேட்டாரு? கிடையாது. பாட்காஸ்ட் இந்த ஃபார்மேட்டை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பாட்காஸ்ட் ஒரு நல்ல ஃபார்மேட்டை இப்படி தப்பா யூஸ் பண்றாங்க? அண்ட் இந்த ஃபார்மேட்டை சரியா யூஸ் பண்ற சில சேனல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட் இன்டர்வியூக்கும் நியூஸ் இன்டர்வியூக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பாட்காஸ்ட்னா ஒரு ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் கான்வர்சேஷன் ஆர் இன்டராக்ஷன். அதாவது ஒரு பழைய ஃப்ரெண்ட் கூட எப்படி கேஷுவலாக பேசுவோமோ, எப்படி கேள்விகள் கேட்போமோ, அதுதான் ஒரு பாட்காஸ்ட். நியூஸ் இன்டர்வியூ ஒரு ஃபார்மலான கான்வர்சேஷன். அதாவது பாலிடிக்ஸ் பற்றி பேசுறது, இல்லைனா கட்சியோட தலைவர் அவரோட கொள்கைகளை பற்றி பேசுறது, இல்லைனா நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுக்குற தளமாக இருக்கும். அதுதான் நியூஸ் இன்டர்வியூ. ஆக்சுவலி உலகத்தோட மொதல் பாட்காஸ்ட்டை ஆடம் கியூரின்ற எம்டிவியோட பெரிய விஜேவும் டேவ் வைனர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரும் சேர்ந்து 2004 பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு பேர் ஐபாடர்னு வச்சாங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராமை ஐபாடில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ஐபாடர்ன்ற சீரீஸ்க்கு பேர் டெய்லி சோர்ஸ் கோட்னு வச்சாங்க. ஆக்சுவலி பாட்காஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே ட்ரெடிஷ்னல் மீடியாவை டெமோக்ரட்டைஸ் பண்ணதான். அதாவது ஒரு சராசரியான ஆள் ஒரு பொலிட்டிஷியன் கூடவோ இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டி கூடவோ கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஐடியா. அண்ட் முக்கியமாக எந்த மீடியாவும் நடுவில் தலையிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இப்போது விஜய் மாலியா மாதிரியான ஆட்கள் தன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணவும், சிஎம்க்கு எந்த சாப்பாடு பிடிக்கும்னு கேட்கவும் யூஸ் ஆகுது. நீங்கள் எப்பயாவது இது யோசிச்சிருக்கீங்களா? ஆரா கோல்ட் ஏன் ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட பாட்காஸ்ட் பண்ணாமல் A2D கூடவும் எப்பாஃப்ரா கூடவும் பாட்காஸ்ட் பண்ணாரு? எவனையோ நம்பி காசை கொடுத்துட்டு அது வருமா வராதான்னு நீங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கினீங்கன்னா எப்போ கம்ப்யூட்டர் இருந்தாலும் உங்கள் பேரில் இருக்க போகுது. முன்னெல்லாம் பொலிட்டீஷியனையும் அவரோட ஓட்டர்ஸையும் மீடியேட் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா நியூஸ் பேப்பர். அண்ட் அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ண 2 வழி இருந்துச்சு. ஒன்று லோக்கல்லையோ இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஒரு மீட்டிங் போடலாம். அதே மாதிரி கம்மி நேரத்தில் நிறைய பப்ளிக் கிட்ட சேரணும்னா இன்னொரு வழி இருந்துச்சு. பொலிட்டீஷியன்ஸ் ஈஸியாக எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆக நியூஸ் பேப்பர்ஸில் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இதே நிறைய டிவி நியூஸ் சேனல்ஸ் வந்ததுக்கப்புறம் டிவியில் லைவாக இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான இன்டர்வியூஸ்னால பொலிட்டீஷியன்ஸ்க்கும் நல்லா ரீச் கிடச்சிது. அண்ட் நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷனும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நியூஸ் சேனல்ஸ்க்கு டிஆர்பி கிடச்சிது. ஆனால் அப்போ நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் சேனல்ஸ் குறைவாக இருந்ததுனால ரிப்போர்ட்டர்ஸோட கேள்விகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே நியூஸ் சேனல்ஸ் அதிகமாக ரிப்போர்ட்டர்ஸோட கேள்விகள் சாஃப்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ்க்கு சாஃப்ட் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இதை தவிர்த்து சில பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட சேனலையே ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராட்காஸ்டிங் மீடியா, அதாவது டிவி மீடியாவிலேருந்து நியூ மீடியா, அதாவது யூடியூப்க்கு வந்து சேர்ந்துச்சு. அப்போது இனிமேல் இன்டர்வியூஸ்லாம் எந்த ரிப்போர்ட்டரும் கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க கிட்ட அரசியலை பற்றி கேள்வி கேட்குறது, அரசியல்வாதிங்க கிட்ட சினிமாவை பற்றி கேள்வி கேட்குறதுன்னு இருக்காங்க. யார் ரசிகர்? நீங்கள் சிவாஜி ரசிகரா எம்ஜிஆர் ரசிகரா? அதாவது தர்பீஸ் சாப்பிட்டு வீடியோ போடுறவங்கள பொழந்து ட்ரெண்ட் ஆக்குவாங்களே தவிர்த்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்கறது குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தெரியுமா? காசு காசு கொடு, காசு 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 கொடு, காசு. யூடியூப் பாட்காஸ்ட்டை வச்சு யூடியூபர்ஸ் எப்படி சம்பாதிப்பாங்கன்னா, ஒன்று பெய்ட் பாட்காஸ்டிங் பண்ணுவாங்க, 2வது பிராண்ட் பாட்காஸ்டிங் பண்ணுவாங்க.
பெய்ட் பாட்காஸ்டிங்னா ஒரு தனிநபர் ஒரு யூடியூபருக்கு காசு கொடுத்து தன்னை ப்ரமோட் பண்ண சொல்லி, இல்லைன்னா ஒரு டிஸ்கஷனையோ இல்லை ஒரு கான்வர்சேஷனையோ பில்டப் பண்ணி பாட்காஸ்ட் பண்ணுறது தான். எக்ஸாம்பிளுக்கு விஜய் மாலியா பண்ணது இப்படிப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் தான். ரெண்டாவது பிராண்ட் பாட்காஸ்டிங். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிராண்டோ இல்லைனா அந்த பிராண்டோட ஓனரோ பாட்காஸ்ட்டில் இன்டர்வியூ கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு குக்டோட ஆதினா எப்பாஃப்ராவோட பாட்காஸ்ட் பண்ணியிருப்பார், பொட்டாட்டோ ஃபேஸோடையும் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஒரு பிராண்டாக இருக்கிறதுனால அந்த பிராண்டோட ஓனர் ஒரு பாட்காஸ்ட் பண்ணி அவங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்தோட பேர் அலங்கு கோட்டை. அதுனா அலங்கு கோட்டை அப்படின்னா அவ்வளவு நாட்டு நாய்கள், நம்ம இந்தியன் ப்ரீடு எல்லா ப்ரீடும் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கவே முடியாத ரேரான பல ப்ரீடு இங்கே இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்து இதெல்லாம் இந்தியன் ப்ரீடா அப்படின்னு. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்தில் ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. இதை தவிர்த்து இன்னொரு வழி இருக்குது பாட்காஸ்ட் பண்ண. இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு பாட்காஸ்ட். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பாட்காஸ்டர்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் இந்த பிராண்ட்ஸ் கொடுக்குற காசை வச்சு பாட்காஸ்ட் நடத்துகிறாங்க. அதனால அவங்க அவ்வளோவா கவுண்டர் கொஸ்டின்ஸ் கேட்கறதில்ல. ஆனால் நியூஸ் இன்டர்வியூஸ் இப்படி இல்லை. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு சேலரி அந்த நியூஸ் ஆர்கனைசேஷன் கொடுக்கும். அண்ட் நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆட்ஸ் மூலமாக சம்பாதிப்பாங்க. இதனால் இவங்க ஸ்ட்ராங்கான இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பொலிட்டிஷியன்ஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் யார் அவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட போய் பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த பாட்காஸ்ட் பண்ணுறவங்க யாருமே சரியில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இங்கே தான் 3வது பாட்காஸ்ட் இப்போ வருது, கொலாபரேட் அண்ட் பாட்காஸ்ட். கொலாபரேட்டிவ் பாட்காஸ்டோட பெஸ்டான எக்ஸாம்பிளே மெட்டாமங்கீஸோட மணி சீரீஸ் தான். இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் விஜய் வரதராஜன் ரொம்ப சாமானியமான கேள்விகள் கேட்டிருப்பாரு. அதாவது காசு எப்படி பிறந்தது, நோட் ஏன் அடிக்கிறாங்க, ஏன் நிறைய நோட் அடித்தா உலக ரிசெஷனுக்கு போயிடும், இப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்படிப்பட்ட பாட்காஸ்ட் தான் ஒரு சரியான பாட்காஸ்ட்னு நான் சொல்லுவேன். இதனால தான் நம்மளோட தாத்தா காலத்துலலாம் 10 ரூபாயோட மதிப்பு அதிகம், இப்போ 10 ரூபாயோட மதிப்பு கம்மி. இப்போதானே புரியுது. நான் பால் விலை ஏறிடுச்சுன்னு நினச்சேன். இதே மாதிரி வடக்குல தன்மை பட்டுன்ற ரோஸ்ட் காமெடி பண்றவர் வருண் மயா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நிறைய பாட்காஸ்ட் பண்ணுவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓவர் பவர்ட்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லே பாட்காஸ்ட்டை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட பாட்காஸ்ட்லாம் சூப்பர் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அது ஏன்னா ஏற்கனவே யூடியூப்ல ஆடியன்ஸ் இருக்கிற தன்மை பட்டும் ஏஐ பத்தி நாலேஜ் இருக்கிற வருண்மையா கூட பாட்காஸ்ட் பண்ணும்போது அந்த பாட்காஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தன்மை பட்டும் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி தான் கேள்விகளும் கேட்பாரு. இதே மாதிரி நம்ம தமிழ்ல கோபிநாத்தனா கிரீஷ் மாத்திர பூதம் கூட ஒரு சூப்பரான பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவரு ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி என்னெல்லாம் டவுட் இருக்குமோ அதெல்லாம் கேட்டிருப்பாரு. அண்ட் மதன் கௌரி ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு நல்ல பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான பாட்காஸ்ட். ஆனாலும் நிறைய பேர் கோபிநாத் ஏன் இப்படி கேள்வி கேட்டாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு பதில் பாட்காஸ்ட்ன்ற ஃபார்மேட்டை ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஃபார்மேட்னு பார்க்காம ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் ஃபார்மேட்டாக பாருங்க. அண்ட் ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் சித்துவோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா லெஃப்ட்ல வர வீடியோ பாருங்க. விஜயோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரைட்ல வர வீடியோ பாருங்க. அங்கேயே உங்களை மீட் பண்றேன். வரட்டா.